வணக்கம். இந்த காணொளியில் நாம் இருசக்கர வாகனத்தின் அடிப்படை பராமரிப்பு குறிப்புகள் சிலவற்றை பார்க்கவிருக்கிறோம். இவை முற்றிலும் தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கானவையாகும். அறிந்தவர்களுக்கு இதென்ன பெரிய விஷயமா என்று கூட தோன்றலாம். ஆனால் அறியாதவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்படுவதாகும் இந்த காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். வாகன பராமரிப்பில் 2 வகை உள்ளது. ஒன்று நாமே செய்கிற தினசரி பராமரிப்பு, மற்றொன்று ரெகுலர் மெக்கானிக் சர்வீஸ். இதில் நாம் செய்ய வேண்டிய தினசரி பராமரிப்பை சரியாக செய்து வந்தாலே சர்வீஸ் செலவு மிகவும் குறைவாக இருக்கும். வாரம் ஒரு முறையாவது வாகனத்தை சுத்தம் செய்வது அவசியம். சர்வீஸ் ஸ்டேஷன் சென்றுதான் வாட்டர் சர்வீஸ் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. வாகனத்தில் சேறு படிந்திருந்தால் வீட்டிலேயே தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்யலாம். பேட்டரியில் டிஸ்டில்டு வாட்டர் சரியான அளவில் உள்ளதா என்பதை அடிக்கடி பார்க்க வேண்டும். என்ஜின், கியர் பாக்ஸ், சஸ்பென்ஷன் போன்றவற்றில் ஆயில் கசிவு இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். 2 சக்கரங்களிலும் காற்று சரியான அளவு உள்ளதா என்பதையும் அடிக்கடி சோதிக்க வேண்டும். அதேபோல காலை நேரத்தில் முதல் தடவையாக பைக்கை ஸ்டார்ட் செய்யும் போது கிக் ஸ்டார்ட் என்னும் காலால் மிதித்து ஸ்டார்ட் செய்வது சிறந்ததாகும். காரணம், இரவு நிறுத்திய பைக்கின் என்ஜினின் மேல் பகுதியில் தேங்கியிருந்த ஆயிலானது வழிந்து சென்று கீழே தங்கியிருக்கும். இரவு முழுவதும் நின்றிருந்த என்ஜின் குளிர்ச்சி அடைந்திருக்கும். எனவே அந்த நேரத்தில் செல்ஃப் ஸ்டார்ட் செய்தால் உடனடியாக ஸ்டார்ட் ஆகாது. எனவே கிக் ஸ்டார்டர் பயன்படுத்தி ஸ்டார்ட் செய்யலாம், அல்லது சில முறை கிக்கரை பயன்படுத்தி விட்டு அதன் பின்னர் செல்ஃப் ஸ்டார்ட் செய்யலாம். இதனால் பேட்டரி மற்றும் செல்ஃப் மோட்டாரின் ஆயுள் நீடிக்கும். மேலும் ஆயில் கீழ்ப்பகுதிக்கு சென்று மேற்பாகம் உலர்ந்து போன என்ஜினை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலரேட்டரை முறுக்கினால் ஆயில் சரிவர பரவாமல் என்ஜின் தேய்மானம் அதிகமாகும். எனவே முதலில் பைக்கை ஆன் செய்யாமலேயே 3-4 தடவை கிக்கரை மிதித்து ஆயில் பரவும்படி செய்துவிட்டு பிறகு ஆன் செய்து கிக்கர் மூலமோ அல்லது செல்ஃப் ஸ்டார்ட் மூலமோ ஸ்டார்ட் செய்வது நல்லது. அதேபோல செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கும் பைக்காக இருந்தாலும் காலையில் மட்டும் கிக்கரை பயன்படுத்துவது பேட்டரியின் ஆயுளுக்கு நல்லதாகும். ஆயிலின் மசகுத்தன்மைதான் என்ஜினை அதிகம் சூடாக்காமலும் உராய்வில் தேய்ந்து போகாமலும் காப்பதாகும். எனவே வாகன தயாரிப்பாளர் பரிந்துரைக்கும் குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை எது முந்துகிறதோ அதன்படி என்ஜின் ஆயில் மாற்றுவது என்ஜினின் ஆயுளை நீட்டிக்கும். பொதுவாக இருசக்கர வாகனங்களின் டயர்கள் 35,000 முதல் 40,000 கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே உழைக்கும். சில பைக்குகளில் 20,000 கிலோமீட்டரிலேயே மாற்ற வேண்டி வரும். அடிக்கடி பஞ்சர் ஆவதுதான் டயர் பலவீனமடைந்து விட்டது என்பதற்கான அறிகுறி. டயர்களின் பட்டன்கள் தேய்ந்து சமதளமாக டயர் மாறும் வரை ஓட்டுவது ஆபத்தான விஷயமாகும். இவை தவிர என்ஜின் ஸ்பார்க் பிளக் சுத்தம் செய்வது, காற்றழுத்தத்தை கண்காணிப்பது போன்ற அடிப்படை வேலைகளையும் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. பெட்ரோல் ஆன் செய்த நிலையில், அதாவது மெயினில் வைத்து பைக் ஓட்டுவதற்கும் ரிசர்வ் நிலையில் ஓட்டுவதற்கும் மைலேஜ் வேறுபாடுகள் இருக்கும். அதனால் எப்போதும் ஆன் நிலையில் வைத்து பைக்கை ஓட்டும் வகையில் டேங்கில் பெட்ரோல் இருப்பது நல்லதாகும். பிரேக்கில் கால் வைத்துக்கொண்டோ அல்லது பிரேக் லீவரை பிடித்தவாறோ பைக்கை ஓட்டுவது தவறான ஒரு விஷயமாகும். அப்படி ஓட்டும்போது பிரேக் பேட் விரைவில் தேய்ந்து போவதோடு பிரேக்கை அழுத்தியவாறு ஓட்டுவதால் அதிக வெப்பமும் உருவாகும். பிரேக் ட்ரம் தேய்ந்து விடுவதுடன் மைலேஜும் கணிசமான முறையில் குறையும். எனவே தேவை ஏற்படும் போது மட்டுமே பிரேக் பெடலில் காலை வைப்பது பழக்கமாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். அதேபோல அவசரமாக பிரேக் பிடிக்கும் போது கிளட்ச் பிடிப்பதை அறவே தவிர்த்து விட வேண்டும். காரணம், என்ஜின் பிரேக் என்ற ஒரு விஷயமும் அங்கு நாம் பிரேக் பிடிக்கும் போது செயல்படும். அதாவது ஆக்சிலரேட்டரை நாம் விட்டுவிட்டு கிளட்சை பிடிக்காமல் இருக்கும் போது என்ஜினின் இயக்கமும் ஒரு வகையில் ஒரு பிரேக் போல செயல்படும். எனவே அவசரமாக பிரேக் பிடிக்கும் நேரத்தில் கிளட்சை பிடித்தால் அது பைக் நிற்கும் தூரத்தை அதிகரிக்கும். அதனால் முதலில் பிரேக்கை பிடித்து பைக் நின்ற பின்னர் தேவையானால் கிளட்சை பிடிப்பது நல்லதாகும். வேகத்தடையை பார்த்தவுடன் நம் கையும் காலும் தானாக பிரேக்கை தேட வேண்டும். பைக்கின் வேகம் குறைந்த பின்பே வேகத்தடை மீது ஏற வேண்டும். இதன் மூலம் ஃபோர்க் சேதமாவதை தவிர்க்க முடியும். ஆக்சிலரேட்டர் குறைவதும் பிரேக் பெடல் அழுத்தப்படுவதும் ஒரே சமயத்தில் நிகழும் போது நீங்கள் திட்டமிட்ட தூரத்துக்கு முன்பாகவே பைக் நின்றுவிடும். பிரேக் செய்யும் போது முன்பக்க பிரேக்கை அதிகமாகவும் பின்பக்க பிரேக்கை குறைவாகவும் பிடித்தால் பேலன்ஸ் கிடைக்காமல் தடுமாற வேண்டி வரும். டிஸ்க் பிரேக் கொண்ட பைக் என்றால் ஆயுள் அளவு சரியாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும்.
டிஸ்க் பிரேக்கை பொறுத்தவரை அதில் நாமாக செய்வதற்கு எதுவும் இல்லை. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பிரேக் ஃப்ளூயிட் லெவல் சரியாக இருக்கிறதா என்பதை மட்டும் கவனித்தால் போதும். பிரேக் ஃப்ளூயிடின் அளவு குறைந்திருந்தால் உடனடியாக அதை நிரப்பிக்கொள்வது நல்லதாகும். அதேபோல பிரேக் டிஸ்கில் சேறுபடியாமல் சுத்தமாக பராமரிப்பது அவசியமாகும். என்ஜினையும் வீலையும் இணைக்கும் செயின் ஸ்ப்ராக்கெட் மிக முக்கியமான பாகம். இதன் செயின் அதிக இறுக்கமாகவோ அல்லது மிக தளர்வாகவோ இருக்கக்கூடாது. எப்போதும் சரியான இறுக்கத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்வது அவசியமாகும். செயின் ஸ்ப்ராக்கெட் தளர்ந்திருந்தால் சத்தம் ஏற்படுவதோடு அதிக தேய்மானமும் ஏற்படும். தூசு இருந்தால் சுத்தம் செய்வதும் ஆயில் விட்டு பராமரிப்பதும் நீண்ட நாள் உழைக்க வழிவகுக்கும். நேக்கட் பைக் சிலவற்றில் செயின் வெளியே தெரியும்படி இருக்கும். அவற்றில் ஆயிலுக்கு பதிலாக ஸ்ப்ரே பயன்படுத்த வேண்டும். மேலும் ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கும் பற்கள் தேய்ந்து போகாமல் இருக்கிறதா என்பதை கவனிப்பதும் அவசியமான ஒன்றாகும். அட்ஜஸ்ட் செய்ய முடியாத அளவுக்கு தேய்ந்திருந்தால் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றிவிடுவது நல்லதாகும். பொதுவாக செயின் ஸ்ப்ராக்கெட் 30,000 முதல் 35,000 கிலோமீட்டர் வரை உழைக்கும். அதேபோல கிளட்ச் லீவரை கியர் மாற்றுவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வாகனம் ஓடிக்கொண்டு இருக்கும் போது கிளட்ச் லீவரை தொடுவதால் கூட என்ஜினிலிருந்து கிடைக்கும் சக்தி முழுமையாக வீலுக்கு செல்லாமல் விரயமாக கூடும். அதன் காரணமாக மைலேஜ் பெருமளவு குறையும். கிளட்ச் பிளேட்டின் தேய்மானத்துக்கு ஏற்ப லீவர் கேபிள் அட்ஜஸ்ட் செய்யப்பட வேண்டியது கட்டாயமாகும். இதனை மாதம் ஒரு முறை செக் செய்து கொள்வது நல்லதாகும். தேய்ந்து போன கிளட்சை தொடர்ந்து பயன்படுத்துவது பெட்ரோல் விரயத்துக்கு வழிவகுப்பதோடு கியர் பாக்ஸையும் பாதிக்கும். என்ஜின் இயங்குவதற்கு மிக முக்கியமான பாகம் ஸ்பார்க் பிளக் ஆகும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதனை சரிபார்க்க வேண்டும். சரியாக தீப்பொறி ஏற்படாத, அதாவது ஸ்பார்க் ஏற்படாத பிளக்கால் பைக்கின் உழைப்பு பாதிக்கப்படுவதுடன் பெட்ரோலும் வீணாகும். அதோடு எப்போதுமே ஒரு ஸ்பேர் ஸ்பார்க் பிளக் உங்கள் பைக்கிலேயே வைத்திருப்பது நல்லதாகும். வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் எடையை ஏற்றினால் முதலில் பாதிக்கப்படுவது சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷன் பழுதடைந்தால் மைலேஜ் உட்பட பைக்கின் அனைத்து செயல்பாடுகளும் பாதிப்படையும். அதோடு சஸ்பென்ஷன் சரியாக இயங்கவில்லை என்றால் கழுத்து வலி, முதுகு வலி, கைவலி வர வாய்ப்புண்டு. எனவே சஸ்பென்ஷன் விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் உடனுக்குடன் சரி செய்வது நல்லதாகும். ஷாக் அப்சர்வரை பொறுத்தவரை ரீகண்டிஷன் செய்து பொருத்தக்கூடாது. முன்பக்க ஃபோர்க் சஸ்பென்ஷனில் பழுது ஏற்பட்டு ஆயில் கசிந்தால் உடனடியாக சரி செய்வதுதான் நல்ல விஷயமாகும். ஏனெனில் அதில் உள்ள ஆயில் முழுவதும் வெளியேறி ஆயில் இல்லாத நிலையில் இயங்கினால் ஃபோர்க் வளைந்துவிடும். சக்கரங்களில் காற்றழுத்தத்தை எப்போதும் சரியான அளவில் கடைபிடித்தால் வீல் பெண்டாகாமல் இருக்கும். வீல் பஞ்சரானது தெரியாமல் பைக்கை ஓட்டும் போதுதான் பெரும்பாலான நேரங்களில் வீல் பெண்டாகிறது. அலாய் வீலாக இருந்தால் அவ்வளவு சுலபத்தில் பெண்டாகாது என்றாலும் பெண்டானால் சரி செய்ய முடியாது. எனவே செலவு விரயமாகும். முடிந்தவரை மழையில் நனையாமல் வெயிலில் காயாமல் பைக்கை பாதுகாத்தால் எலக்ட்ரிக்கல் பெயிண்ட் போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்படாது. ஹெட்லைட் பல்பை அதிக வெளிச்சம் தருவது போல மாற்றுவதாக இருந்தால் அல்லது அதிக சத்தம் தரும் ஹாரன் பொருத்துவதாக இருந்தாலும் குறிப்பிட்ட வாட்ஸ் அளவுள்ளதுதான் பொருத்த வேண்டும். மாற்றி பொருத்தினால் எலக்ட்ரிக்கல் பாகங்கள் பாதிப்பதுடன் எலக்ட்ரிக் ரெகுலேட்டரும் சேதமாகும். எனவே எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். வாகனங்களில் பொதுவாக ஏர் ஃபில்டர் அவசியம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாகமாகும். என்ஜினுக்குள் செல்லும் காற்றை சுத்தமாக்கி அனுப்பும் வேலையை செய்யும் இது சேதமடைந்திருந்தாலோ அல்லது நீண்ட நாள் பயன்படுத்தியதால் தூசு அதிகம் சேர்ந்திருந்தாலோ பிரச்சனையை உண்டாக்கக்கூடும். காற்றில் உள்ள தூசு என்ஜினுக்குள் சென்றால் சிலிண்டரில் ஸ்கிராட்ச் ஏற்படும். இதனால் என்ஜின் விரைவாக தேயும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ஏர் ஃபில்டரை சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஏர் ஃபில்டரையே மாற்றுவதும் கட்டாயமாகும். காற்றும் பெட்ரோலும் கலக்கும் இடம் கார்பரேட்டர் ஆகும். இதில் பல ஸ்க்ரூக்கள் இருக்கும். சில சமயங்களில் பைக் ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் இதில் இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்க்ரூவை திருகுவது சிலருக்கு பழக்கமாக இருக்கிறது. அப்படி செய்வது முற்றிலும் தவறான ஒரு விஷயமாகும். காரணம், காற்றும் பெட்ரோலும் என்ன விகிதத்தில் கலக்க வேண்டும் என்பதற்கு ஏற்ப இந்த ஸ்க்ரூக்கள் அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருக்கும். இதில் உள்ள ஸ்க்ரூக்களை திருகி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வைத்துவிட்டால் அது மேலும் பிரச்சனைக்கு வழிவகுத்துவிடும். முடிந்தவரை இதில் கை வைக்காமல் சுத்தமாக பராமரிப்பது மட்டுமே சிறந்ததாகும். இதிலுள்ள சோக்கை அதிகாலை நேரத்தில் ஸ்டார்ட் செய்யும் போது அல்லது ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மற்ற சமயத்தில் சோக் ஆன் ஆகி இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு ஓட்டுவது நல்லதாகும்.
ஏனென்றால் சோக் என்பது அதிக பெட்ரோலும் குறைவான காற்றும் என்ஜினுக்குள் செல்வது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கும். கவனிக்காமல் ஓட்டினால் டேங்கில் இருக்கும் பெட்ரோல் காலியாகிவிடும். பெரும்பாலானவர்கள் புதிதாக பைக் வாங்கிய உடனேயே ஆர்வக்கோளாறு காரணமாக பல்வேறு ஆக்சசரிஸ் வாங்கி அழகுபடுத்துவார்கள். அதில் ஹேண்ட் கிரிப், சீட் கவர், என்ஜின் கார்டு போன்றவை அவசியமற்றவை என்பதுடன் பைக்குக்கு பாதுகாப்பானதும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பைக்கில் ஏற்கனவே இருக்கும் ஹேண்ட் கிரிப் மனித கைகளின் அளவுக்கு ஏற்ப திட்டமிட்டு டிசைன் செய்யப்பட்டிருக்கும். அதன் மீது வேறு கிரிப் பொருத்தும் போது அளவு மாறுபடும். அளவு மாறினால் வாகனத்தின் செயல்பாடும் மாறும். அதேபோல பைக்கில் இருக்கும் ஒரிஜினல் சீட் கவர் கிரிப்புடன் இருக்கும் வகையில் டிசைன் செய்யப்பட்டிருக்கும். அதாவது பைக் ஓட்டுபவர் திடீரென பிரேக் பிடிக்கும் போது சீட்டில் இருந்து நழுவாமல் இருக்க ஏற்றவாறு அது அமைக்கப்பட்டிருக்கும். புதிதாக பைக் வாங்கியவர்களும் அல்லது வாங்கும் எண்ணத்தில் உள்ளவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இப்போது பார்க்கலாம். புதிய பைக்கில் குறைந்தபட்சம் முதல் 1000 கிலோமீட்டர் வரை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்த 1000 கிலோமீட்டர் வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பைக்கினை இயக்குவது நல்லதாகும். குறைந்தபட்ச கியரில் அதிக வேகம் எடுப்பதோ அல்லது அதிகபட்ச கியரில் குறைவான வேகத்தில் அதிக நேரம் ஓட்டுவதோ தவறான விஷயமாகும். திடீரென வேகம் எடுப்பதோ அல்லது அவசரகதியாக பிரேக் பிடிப்பதோ தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களாகும். மழைக்காலத்தில் சேறு, சகதி போன்றவை அதிகமாக என்ஜின் மீது படியும். பைக்குகளின் குறைந்தபட்ச சிசி என்ஜின்கள் அனைத்தும் காற்றினால் குளிர்விக்கப்படுவதால் என்ஜின் மீது அதிகப்படியான தூசு மற்றும் என்ஜினை மறைக்கும் வகையில் பொருட்களை வைப்பது நல்லதல்ல. புதிய பைக்குகள் வாங்கியவுடன் முதல் சர்வீஸ் என்பது மிக மிக அவசியமானதாகும். எனவே முதல் சர்வீஸினை தயாரிப்பாளர் கொடுத்துள்ள கிலோமீட்டருக்குள் செய்து விடுவது நல்லது. தயாரிப்பாளர் பரிந்துரைத்த கிலோமீட்டரில் சர்வீஸ் செய்ய தவறினால் மைலேஜ், என்ஜின் ஆயுள் போன்றவை குறையும். அங்கீகரிக்கப்பட்ட பைக் சர்வீஸ் சென்டரில் மட்டுமே சர்வீஸ் செய்வது மிகவும் நல்லதாகும். தற்பொழுது விற்பனைக்கு வருகின்ற புதிய பைக்குகள் அனைத்துமே நவீன அம்சங்களை உள்ளடக்கியதாகும். ஒவ்வொரு பைக் ஓட்டிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கங்களும், தனித்துவமான அனுபவங்களும் செயல்பாடுகளும் இருக்கும். எனவே மைலேஜ், என்ஜினின் ஆயுள் போன்றவை இவற்றை கொண்டே அமையும். இங்கு கூறியுள்ள அடிப்படையான விஷயங்களை மனதிற்கொண்டு செயல்பட்டு உங்களது இருசக்கர வாகனத்தையும் இருசக்கர வாகன பயணத்தையும் பாதுகாப்பானதாக மாற்றிடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.